தேர்தலை வெற்றி பெற்றாலும் ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும்னா 3 வாய்ப்புகளை நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லுது. 1, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. அந்த கூட்டணி தனி பெரும்பான்மையா மெஜாரிட்டி இடங்களை வெற்றி பெற்றிருக்க வேணும். 2வது, ஒரே கட்சி தனி பெரும்பான்மையா அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்கணும். உதாரணமா தவேக கட்சி மாதிரி. 3வது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, போஸ்ட் போல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணி அதிக இடங்களை மெஜாரிட்டியா தன் கைவசம் வச்சிருக்கணும். அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்ட இந்த 3 பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு குறிப்பிட்டு தான் ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் பவரை காமிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வரோம்னு சொல்லணும் ஆளுநர்கிட்ட. இப்போ டிவிகே தலைவர் விஜய் வச்சிருக்கிறது தனி பெரும்பான்மை கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனா டிவிகே ஆளுநர் கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுக்கறாங்க. அந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருந்த விஷயம் கரெக்டா இருந்ததா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சர்ச்சையா பேசப்பட்டு வருது. டிவிகே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி எங்களுக்கு பலமா இருக்கு, அதனால எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆளுநர் நீங்க ஆட்சி அமைக்க 118 மெஜாரிட்டி கவுண்ட் எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டிவிகே தரப்புல இருந்து அவங்களோட 108 கவுண்ட் பிளஸ் காங்கிரஸோட 5ன்னு 113 கவுண்ட தான் கொடுத்திருக்காங்க. சோ மிச்சம் இருக்கக்கூடிய 5 இடங்கள் இல்லையே அப்படிங்கும் போதுதான் இங்க ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுறது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆளுநர் கிட்ட டிவிகே கொடுத்த கடிதத்துல நாங்க தனி பெரும்பான்மை கட்சி, எங்களை ஆட்சி அழைக்க கூப்பிடுங்க, நாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தா, அதாவது 2வது பாயிண்ட், ஆளுநர் நேரம் கூப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இத சம்பந்தப்பட்ட கட்சியோ இல்ல அரசு தரப்புல இருந்தோ எந்த விளக்கமும் மக்களுக்கும் மீடியாக்கும் தெளிவா கொடுக்கப்படல. ஆனா இதெல்லாம் வந்த செய்தி தான். இந்த இடத்துல டிவிகேக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் சதுரங்கம் என்னவா இருக்குன்னு பலரும் பலவிதமா பேசுறாங்க. அதுல ஒண்ணு, ஏற்கனவே தென் மாநிலங்கள், அதாவது கேரளால காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, கர்நாடகால காங்கிரஸோட ஆட்சி தான் நடக்கு. இப்ப தமிழகத்திலயும் டிவிகே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ஆட்சியில் அமையறத பிஜேபி விரும்பல. தென் மாநிலங்களோட கோட்டையா காங்கிரஸ் மாறுறத அவங்க விரும்பவே இல்லைன்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா 60 வருட பாரம்பரியமான 2 திராவிட கட்சிகளும் புதுசா வந்த டிவிகே ஆட்சி அமைக்கிறத சுத்தமா விரும்பல அப்படிங்கிறது எங்க நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டை பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரியும். மொத்தத்துல இந்த அரசியல் சதுரங்க வேட்டை எப்படி போகும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.